ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜேர்னி ஃப்ரம் மதராசப்பட்டினம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேகி வச்சு எப்படி வெஜ் நூடுல்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டிசம்பர் மந்த், ஸோ ரெய்னி சீசன். நம்மளுக்கு வந்து சுட சுட அந்த மேகி சாப்பிட்றது ஆஹா அமிர்த மாதிரி இருக்கும் அந்த ரெய்னி சீசனில். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் ஒரு கட் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின உடனே ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் போடணும். ஒரு தக்காளி மட்டும் தான் போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கை அளவு கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை பிடிக்காதவங்க வேண்டாம். அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். வதங்கின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிட்ட உடனே நல்லா வதங்கின உடனே ஒரு கட் பண்ண கேரட்டு, பீன்ஸ் கொஞ்சம் தேவையான அளவு. நான் 2 காய்கறி வச்சு தான் வந்து இந்த நூடுல்ஸ் பண்ணுறேன், கேரட் அண்ட் பீன்ஸ். நீங்கள் வேணும்னா பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இது வந்து சிம்பிளாக வந்து 2 காய்கறி வச்சு தான் பண்ணுறேன். ஸோ காய்கறியை நல்லா வதக்கணும். வதக்கின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு 2 or 3 கிளாஸ் ஆஃப், எவ்வளோ மேகி வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் இல்லை 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோடனே அது நல்லா கொதிக்கணும், காய்கறியெல்லாம் நல்லா வேகணும். ஸோ அது கொதிக்க வந்த உடனே நான் மேகி பாக்கெட் எடுத்து 2 மேகி பாக்கெட் எடுத்திருக்கேன். நான் 2 மேகி பாக்கெட்டை வந்து கட் பண்ணி அதில் வந்து போடுறேன். ஸோ 2 பேக்கெட்ஸ் ஆஃப் மேகி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது மேகி பாக்கெட்டுக்குள்ளே இருக்கும்ல அந்த மேகி மசாலா, அதை எடுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண உடனே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து லிட் வச்சு மூடிடலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கும். ஓகே, மேகி இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு அது இப்போ வந்து நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, ஃபைனலி வெஜ் மேகி நூடுல்ஸ் இஸ் ரெடி. அண்ட் இதை வந்து நம்ம ரெய்னி சீசனில் சாப்பிட்டோம்னா ஐயோ இந்த டேஸ்ட்டே வேறங்க. நார்மல் டேஸில் சாப்பிட்றத விட அந்த ரெய்னி சீசனில் சாப்பிடும் போது அமிர்த மாதிரி இருக்கும். ஸோ என்னைக்கா ஒரு நாள் வந்து ரெய்னி சீசனில் சாப்பிட்லாம், தவிர இதை வந்து டெய்லிலாம் வேண்டாம். என்னைக்கா ஒரு நாள் இந்த மழை சீசன் அப்போல்லாம் இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம், தவிர மற்றபடி டெய்லிலாம் இதை வந்து நாட் ரெக்கமெண்டட். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.